அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவிபி பேங்க் அதாவது கரூர் வைசிய பேங்க்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பரை மறந்துருச்சு அப்படின்னா அதை உங்கள் மொபைல்லே நீங்களே எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேவிபி பேங்க்கோட மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா மூணாவதாக கார்டு கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். இந்த ஏடிஎம்மை லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, பின்னு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கார்டு சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனில் தான் பண்ண முடியும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழேருந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா செட் ரீசெட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இது தான் யூஸ் ஆகும். அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் தான் மாற்றி ஆகணும். அதேமாரி உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் உங்களுக்கு தெரியலை, மறந்துருச்சு அப்படின்னாலும் புதுசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் இதே ஆப்ஷன் தான். ஸோ இந்த செட் ரீசெட் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நியூ பின்னு இருக்குது. அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டுக்கான நியூ பின் அதை நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். அதே பின்னு கீழே வெரிஃபை நியூ பின்னு இருக்குது. அதுலேயும் நீங்கள் அதேமாரி பின் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் 4 டிஜிட் எம்பின்னு இருக்குது. ஸோ அந்த எம்பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பின் அப்டேட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டோட பின்னை சக்ஸஸ்ஃபுல்லியாக சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னு தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏடிஎம் கார்டோட அதாவது கரூர் வைசிய பேங்க்கோட ஏடிஎம் கார்டோட பின்னை இப்படி தான் மறந்தாலும் சரி, உங்கள் பின்னு தெரிஞ்சு அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.